நீங்க காரணம் நான் பார்த்துறேன் உங்க ஊர்ல அப்படின்னு சொன்னாப்ல. அடுத்து இன்னொருத்தர் வந்தார். ஏன்னா நானும் மாமல்லபுரம் தான், நான் வன்னியர்னேன், நாங்கெல்லாம் ஒன்னா தானே வந்தோம். என்ன சொன்னார்? அவர் வன்னியர், இவர் பறையர், ரெண்டு பேரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறோம். முன்னாடி நாங்க வேறு மாதிரி இருந்தோம், இப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வச்சது சீமான்டா. சீமான் மயிரை வந்து புடுங்குங்கடா. ஏதோ ஒரு இடத்துல சாதி பேச ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் அண்ணன் திருமா அவர் ஒரு 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 மிகப்பெரும் கூட்டத்துக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்தால் கூட, ஒரு மிகப்பெரும் சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்தால் கூட, அங்கேயும் கூட நீ என்னை சாதி பார்த்து என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் திருமாவை தான் நம்ம பார்க்க முடியதாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வெளியிலேருந்து நான் ஒரு தமிழ் உணர்வோட தமிழனுங்கிற பார்வையில் பார்க்கும்போது, எனக்கான ஒரு அரசியல் தலைவரை நான் தேர்ந்தெடுக்கும் போது ஜாதிங்கிற ஒரு வார்த்தையை பேசாத ஒரு தலைவரை தான் நான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எந்த சமூகத்திலேருந்து பிரதிநிதியாக இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் யார் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கும்போது ஜாதி பேசாத தலைவராக, ஜாதியை பார்த்து என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்கிற ஒரே தலைவராக நான் அவரை தான் பார்க்குறேன். அப்போது எனக்கான தலைவராக நான் அவரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படித்தான் நான் அண்ணன் திருமாவை ஒரு பொது தலைவராக பார்க்குறேன். விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிற தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். சாதி ஒழிப்புங்கிறது முதன்மைப்படுத்தணும். சாதி அற்ற தமிழர்களாக ஒவ்வொருத்தரும் தலைமை நிற்கணும். சாதியை மறந்து தமிழர்களாக கைகோர்க்கணும்.